Hello students, welcome to our channel. Okay, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th Maths exercise 1.2ல second sum பார்க்க போகிறோம். A equal to 1, 2, 3, 4, etc. 45 தந்திருக்காங்க. Square number தந்திருக்காங்க. Relation R be the relation defined as a square number on A. So R is a subset of A cross A கொடுத்துருக்காங்க. இதோட domain ஒரு range தான் கண்டுபிடிக்கணும். இது important sum 2 மார்க்கில் கேட்கக்கூடிய sum தான். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு A தந்திருக்காங்க 1, 2, 3, etc. 45. ஸோ நம்மளுக்கு இங்கே ஒன்று தந்திருக்காங்க இல்லையா, A cross Aன்னு. ஸோ A cross Aன்னா என்ன வரும், இதே டேர்ம் தான் 1, 2, 3, etc. 45 into 1, 2, 3, etc. 45. ஸோ இது பண்ணும்போது நம்மளுக்கு ஆக்சுவலாக நிறைய நம்பர் வரும், நம்ம அவ்வளோலாம் எழுத வேண்டாம். 1,1, 1,2, 1,3 அப்படியே போய்கிட்டே இருக்கும். லாஸ்ட் நம்மளுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 45,45 தான் நம்மளுக்கு வந்திருக்கும். ஓகே, இது இவ்வளோலாம் நம்ம எழுத வேண்டாம். ஸோ நம்மளுக்கு இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆர் வந்து சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ ஸ்கொயர் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆர் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, 1க்கு ஸ்கொயர் நம்பர் என்னவா வந்திருக்கும், 1 வந்திருக்கும். ஸோ அந்த 1,1 இதில் நம்மளுக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா 2,4. ஸோ 2,4 நம்மளுக்கு இதெல்லாம் வந்திருக்கும். 1, 3, 145 வரைக்கும் வந்திருக்கும். இங்கே அடுத்த 2,1, 2,2, 2,3, 2,4 நம்மளுக்கு வந்திருக்கும். இதில் 45,45 வரைக்கும் நம்மளுக்கு இதில் வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 3 வரும்போது 3யோட ஸ்கொயர் நம்பர் 9. ஸோ 3,9ம் இதில் நம்மளுக்கு ஒரு எலிமெண்ட்டாக வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 4,16, 5,25, 6,36. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டேர்மில் 7 வரும். பட் செகண்ட் டேர்மில் 49 வந்து நம்மளுக்கு இங்கே வராது. ஏன் அப்படின்னா 45ஓட இங்கே முடிஞ்சதுனால 7,49 நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். இப்போ இதில் இருந்த டொமைனும் ரேஞ்சும் தான். ஸோ டொமைன்னா என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க எலமெண்ட் தான் நம்மளுக்கு டொமைன். ஸோ டொமைன் இப்போ என்ன 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, நெக்ஸ்ட்டு ரேஞ்சுங்கிறது என்ன சொல்லியிருக்கேன், செகண்ட் எலமெண்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ செகண்ட் எலிமெண்ட் நம்மளுக்கு இப்போ என்ன வந்திருக்கு 1, 4, 9, 16, 25, 36. ஓகே, இவ்வளோ தான். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்த்துடலாம். ரிலேஷன் தந்திருக்காங்க. ஆர் இஸ் கிவன் பை த செட். ஒரு செட் கொடுத்துருக்காங்க எக்ஸ், ஒய். அதில் ஒய்ங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு தந்திருக்காங்க. எக்ஸோட வேல்யூ எக்ஸ் பிலாங்ஸ் டு 0 to 5 தந்திருக்காங்க. இதோட டொமைனும் ரேஞ்சு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தந்திருக்காங்க, 0, 1, 2, 3, 4, 5. ஓகே, எக்ஸோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 0வை சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் ஒய் ஈக்குவல் டு 0 + 3 = 3. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1ஆக இருந்தால் ஒய் ஈக்குவல் டு 1 + 3 = 4. x equal to 2, y equal to 2 + 3 = 5, x equal to 3, y equal to 3 + 3 = 6, x equal to 4, y equal to 4 + 3 = 7, x equal to 5, y equal to 5 + 3 = 8. ஸோ ஒன்றில் எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 0லேருந்து 5 வரைக்கும் தந்திருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ இதை எழுதும் போது நம்ம எப்படி எழுதுவோம், எக்ஸோட வேல்யூ எக்ஸ், ஒய் தான் இருக்கும் நம்ம எப்போயுமே. ஸோ அதனால் இது எழுதும் போது அப்போ எப்படி எழுதுவோம் அப்படின்னா 0,3, 1,4. இது எப்படி இருக்கேன், எக்ஸுக்கு 0னா ஒய்யோட வேல்யூ 3, எக்ஸோட வேல்யூ 1னா ஒய்யோட வேல்யூ 4. ஸோ 2,5, 3,6, 4,7, 5,8. ஓகே, இதான் நமக்கு ரிலேஷன் வந்திருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, டொமைனும் ரேஞ்சு. ஸோ டொமைனுங்கிறது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு. ஸோ 0, 1, 2, 3, 4, 5. ரேஞ்சுங்கிறது நம்மளுக்கு செகண்ட் எலிமெண்ட் 3, 4, 5, 6, 7, 8. ஸோ அதை தான் தனியாக எடுத்து எழுத போகிறோம். ஓகே, டொமைன் ஈக்குவல் டு ஃபஸ்ட் இருக்கிற எலிமெண்ட் 0, 1, 2, 3, 4, 5. range equal to second element. ஸோ செகண்ட் எலிமெண்ட் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு 3, 4, 5,
6, 7, 8. Okay. Thank you, students.